தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடகாவிலிருந்து ஹோசூர் வழியாக தர்பூசணி பழங்களுக்கு மத்தியில் வைத்து எரிசாராய கேன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வம். செல்வம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோனிஷா, கர்நாடகா மாநிலத்தில் இருந்து ஒசூர் வழியாக கேரளாவுக்கு கடத்தியிருந்த 7,525 லிட்டர் எரிசாராயம் தற்போது போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருந்து எரிசாராயம் கடத்துவதாக சேலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து மத்திய நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் யுவராஜ் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கிருஷ்ணகிரி பிரகாஷ் இருவரும் இணைந்து அவர் தலைமையில் நேற்று இரவு ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தர்கா என்னும் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து தர்பூசணி பழங்களை ஏற்றி வந்த ஈச்சர் லாரியை சோதனை செய்த போது அதில் எரிசாராயம் கேன்கள் இருந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இருவரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த கேனில் இருந்த 215 கேனில் இருந்த 7,525 லிட்டர் எரிசாராயம் கடத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து கேரள மாநில பாலக்கோட்டை சேர்ந்த சஜித் மற்றும் பாபுராஜ் ஆகிய இருவரை கைது செய்திருக்கிறார்கள். அதே போல மேலும் ஒருவர் தப்பி ஓடியிருக்கார். அவர் ஏர்ணாகுளத்தைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வா.